ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சுகன்யா வந்து நம்ம ராஜி டான்ஸ் ஆடினதை ஃபோனில் பார்த்துட்டு நம்ம பாண்டியன் கிட்ட வீட்டில் உள்ளவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் காட்டுறாங்க. பாண்டியன் வந்து பயங்கர கோவப்படுறாங்க. அப்போ தான் ராஜி கோமதின்னு எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. எங்கள் கோமதி கிட்ட கேட்குறாங்க, என்னடி இது போன இடத்துல வயசு பிள்ளையே மேடல் ஏறி ஆட வச்சுருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. கோமதி வந்து அது வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. நான் வேண்டாம் தாங்க சொன்னேன், அவள் தான் சொல்கிற பேச்சை கேட்காம நான் ஆடியே தீர்வுன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நீ ஆட விட்டுருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பயங்கர கோவப்பட, உடனே மீனா இருந்துட்டு அது வந்து மாமா நான் தனக்குள்ளே திறமை இருந்துச்சுன்னா அது எந்த இடமா இருந்தாலும் அதை வெளிக்காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து ஒரு வழியை சமாளிக்கிறாங்க. நான் எப்போம்மா சொன்னேன் அப்படின்னு சொல்ல பழனி இருந்துட்டு ஆமாம் மச்சான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு ராஜி நல்லா டான்ஸ் ஆடி அவள் பைக் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னதுமே இங்கே நம்ம பாண்டியனுக்கு மனசு மாறிடுது. என்னதான் இருந்தாலும் வயசு பொண்ணு மேடல் ஏறி ஆடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ராஜி பாண்டியன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. என்னப்பா சரி விடுப்பா, இருந்தாலும் பெருமையாக தான் இருக்குது, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. ராஜிக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பழனியை வந்து நம்ம சுகன்யா வந்து பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் நீங்கள் ஆம்பளையோ, சி உங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்காமே இருந்திருக்கலாம், உங்களை பார்க்கவே எனக்கு எரிச்சலாக வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கோமதி பார்த்துட்டு சுகன்யாவை, என்னடி ஒரு ஆம்பளை பிள்ளையே இப்படி தான் திட்டுறதா, அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும், நீ எல்லாம் பொண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை பயங்கரமாக திட்டுறாங்க. சுகன்யாவோட உண்மையான சுயரூபம் எல்லாருக்கும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.